NCERT syllabus 9th standard chapter 2 polynomials exercise 2.5 அதே சம்முடைய continuation தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த cubic polynomial நம்ம expand பண்ணணும். ஸோ again இது எந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா a plus b the whole cube ஒரே ஒரு கியூப் தான் இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு ஃபார்முலா வேறு. ஸோ a plus b the whole cube லாஸ்ட் கிளாஸில் சொன்னேன் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா a cube plus b cube plus 3ab into a plus b இதை எப்படி போடணுன்றதையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அப்படியே கம்பேர் பண்ணிங்கன்னா ஏக்கு பதிலாக 3/2x பிக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ இப்போ அப்படியே இந்த ஃபார்முலாவில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி சப்ஸ்டிடியூஷன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஏக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்டிடியூஷன் பண்ணுங்கள் 3/2x the whole cube. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 cube. நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3ab. ஸோ ப்ளஸ் போட்டுக்கோங்க 3 இன்ட்டு ஏக்கு பதிலாக 3/2x இன்ட்டு பிக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1. அதே மாதிரி இன்ட்டு a ப்ளஸ் பி. ஏக்கு பதிலாக என்ன இருக்குது 3/2x ப்ளஸ் பிக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சப்ஸ்டிடியூஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் நம்ம என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கியூப் பண்ணிங்கன்னா 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 அதாவது 27. 2 கியூப் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 8ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ 27/8 எக்ஸ் கியூப். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 கியூப் பண்ணிங்கன்னா 1 ப்ளஸ் 3 3s are இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ மேலே மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 3s are 9. 9 இன்ட்டு 1 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 9. பக்கத்தில் எக்ஸ் இருக்குது. ஸோ அதை அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க டிவைடட் பை 2. ஸோ இதை மொத்தமாக மல்டிப்ளை பண்ணிட்டோம். இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஆட் பண்ணவும் முடியாது ஏன்னா இது எக்ஸில் இருக்குது, இது நார்மலாக இருக்குது. ஸோ நீங்கள் கிராஸ் மல்டிப்ளைலாம் பண்ண தேவையில்ல, அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 3/2x ப்ளஸ் 1 ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஸோ 27/8 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம், ஆனால் இங்கே எதுவுமே கேன்சல் ஆகாது. ஸோ 9 3s are என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 27. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர். கீழே 2 இன்ட்டு 2 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 4. அடுத்தது இந்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணுங்கள். 1ஓட எதை மல்டிப்ளை பண்ணாலும் சேம் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ அப்போ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9x/2. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோடைய எக்ஸ்பேன்ஷன். இதில் நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா x minus 2/3y the whole cube. ஸோ இது எந்த ஃபார்முலாவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா a minus b the whole cube. ஸோ அப்போ ஃபார்முலா என்னது a cube minus b cube minus 3ab into a minus b. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அல்ஜீப்ரான்ற பிளேலிஸ்ட்டில் நான் எல்லா ஃபார்முலாவுமே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். வேணுன்றவங்க பிளேலிஸ்ட்டில் ஷார்ட்ஸ் அல்ஜீப்ராவில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுங்கள். ஏக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னா எக்ஸ். ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸும் கொஸ்டினில் இருக்கிற மைனஸும் ஒரே மாதிரியே இருக்குது. விச் மீன்ஸ் சேம் சிம்பிளாக இருந்ததுன்னா அந்த சிம்பிள் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பிக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2/3y. ஸோ இப்போ அப்படியே இந்த எக்ஸ்பேன்ஷனில் இந்த வேல்யூ தூக்கி சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். அப்போ ஏக்கு பதிலாக என்ன போடலாம் எக்ஸ்ன்னு போட்டுட்டு த ஹோல் கியூப். அடுத்தது பார்த்தீங்கன்னா மைனஸ் பிக்கு பதிலாக என்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா 2/3 த ஹோல் கியூப். எப்போவுமே சிங்கிள் டேர்மாக இருந்ததுன்னா ப்ராக்கெட் போடணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் ஒன்றுத்துக்கு மேலே டேர்ம்ஸ் இருக்குது, மேலே கீழே சைடில் பக்கத்தில் ப்ளஸ் மைனஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹோல் ப்ராக்கெட் போட்டுட்டு அந்த வேல்யூ எடுத்து எழுதுறது பெட்டர் ஆப்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா -3 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. ஏவை ஒரு ப்ராக்கெட்லையும் இன்ட்டு பின்றத இன்னொரு ப்ராக்கெட்லையும் எடுத்து போடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஏக்கு பதிலாக என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் பிக்கு பதிலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா 2/3y. ஸோ போன சம் போட்டு அதே ஃபார்மேட்டு தான். எக்ஸ் கியூப் பண்ணிங்கன்னா என்ன தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூபு மைனஸ் 2 கியூப் பண்ணிங்கன்னா 8, 3 கியூப் பண்ணிங்கன்னா 27. அடுத்தது இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன் டுகெதர். போன சம்மில் கேன்சல் பண்ண முடியல, ஆனால் இங்கே பாருங்கள் மேலே இருக்கிற 3யும் கீழே இருக்கிற 3யும் கேன்சல் பண்ணலாம். அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா அது போக என்ன இருக்குது ஃபஸ்ட்டு சிம்பிள் எடுத்து எழுதுங்க. ஸோ 2 நம்பர் எடுத்து எழுதுங்க. அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸும் ஒய்யும் இருக்குது. ஸோ மீதி இருக்கிற டேர்மை அப்படியே எடுத்து எழுதிக்கங்க. ஸோ லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் 8/27. அடுத்தது என்ன இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒய்யை விட்டுட்டேன். ஸோ அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒய் கியூப்னு சொல்லிட்டு வரும். ஏக்கு பதிலாக என்ன போடுறீங்கன்னா எக்ஸ்ன்னு போடுறீங்க. பிக்கு பதிலாக 2/3y. அப்போ 2 கியூப் பண்ணால் 8, 3 கியூப் பண்ணால் 27, ஒய்யை கியூப் பண்ணிங்கன்னா ஒய் கியூப். ஸோ மறந்துடாதீங்க, பார்த்துக்கோங்க. ஸோ ஒய் கியூப். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் கரெக்டாக போட்டிருக்கோம். ஏ உடைய வேல்யூ, பி உடைய வேல்யூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி உடைய வேல்யூ. ஸோ இந்த இடத்துல மட்டும் ஒய் கியூபை மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர். ஒய்யை அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ். இதை எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன எடுத்து போட்டுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 2s are 4/3 நம்பர் எடுத்து எழுதுருங்க. அடுத்தது எக்ஸு ஒரு தடவை தான் இருக்குது. ஒய் எத்தனை தடவை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 தடவை இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.